ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்கா சமையலறை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட்டு. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அந்த கடாய் நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு வெடிக்காது, பொரிஞ்சு வரும். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, அது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் நெய்யில் வறுத்த 5 to 6 பூண்டு பல் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் அதில் 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அது கூட நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் அது கூடயே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம ஊற்றின நெய்யெலாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக சிக்கன் குக் ஆகிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சமையல் பிடிச்சிருந்ததுன்னா துர்கா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.